சந்தோஷம் என்கிற பூ உதிர்ந்துருமா? ஒரு பெண்ணா பிறந்தவனுக்கு எந்த பேய் பிடிச்சாலும் சந்தேக பேய் பிடிக்க கூடாது. சந்தேக பேய் வரவே கூடாது. ரொம்ப சங்கடம். சந்தேகம் குடும்ப சங்கடத்துல விடும். சண்டையில தான் நிற்கும் பிறகு. அப்ப பராசக்திக்கு பகவான் மேல என்ன சந்தேகம்னா, சந்தேகப்பட்டா இறைகளுக்கு அது உண்மையா பொய்யா தெரிய வேண்டாமா? இதுல மனுஷன் காலையில கிளம்புதாரு வாராரு நம்ம கையாளி கஞ்சி வாங்கி குடிக்காரு போயிருக்காரு. உண்மை போய் தெரியணுமே. தெரியணும் இல்லவா? அதனால இந்த ஆண்டவன் மடியாத போறவர் இன்னைக்கு விடக்கூடாது. விடக்கூடாதுங்க. இந்த ஆதி பராசக்தியானவள் ஆமா ஆண்டவன் முன்னாலே வழிய மறித்து வழிமறிச்சு ஆண்டவா பகவானே கடவுளே இந்த முறையில் நானும் கூட வருவன் சாமி மணி கணக்க போறத பார்வதி பார்க்கணும் அல்லவா? பார்வதி பார்க்கணும் அல்லவா? மக்களோடு வருவதற்கு கொடுக்கணும் வெளியே கூட்ட மாட்டோம் வைக்க மாட்டோம் நாட்டு நடப்பு தெரிய வேண்டாமா, உலக நடப்பு தெரிய வேண்டாமா? அதனால நீங்க ஓடும் கட்டாயம் வருவேன் சாமி. பிடித்தாலும் முடியாது முடியாதா? அப்ப ஆண்டவன் சொன்னார், என் கூட நான் கூட்டு போறேன். பகவான் மழைக்கு பல விதங்களுக்கு உண்டு. ஒரு ஆண்டியா அதே விட்டுருப்பேன். ஒரு பணக்காரனை படைச்சிருப்பேன். ஒரு 10 வீடுக்கு பிறகு நம்ம பண்டாரம் மழையை விட்டுருப்பேன். அதே விட்டுருப்பேன். ஒரு கோபுரத்தில் இருக்க ஒரு குடியிருக்க வீடு நம்ம ஆக்கியிருப்பேன். ஒரு கண்ணியாம படைச்சிருப்பேன். ஒரு வாய்ப்பு முடியாம உண்மையான படைச்சிருப்பேன். என்னுடைய படைப்பு பல விதங்கள் உண்டுமோ? ஏமனுக்கு 7 குழந்தை கொடுத்தாலும் குழந்தை கொடுக்க தாமசம் பண்ணியிருக்கோம் பார்வதி. அதனால எந்த ஆசை இருந்தாலும் இந்த விபரீத ஆசை உனக்கு வேண்டாம். என் கூட வரணும்னு அந்த ஆசை உனக்கு வேண்டவே வேண்டாமா? பகவானே ஏன் என்ன கூட்டு போக மாட்டேங்க? என்ன கூட்டு போக மாட்டேங்க? சொல்லுதமில்லாமா பல விதமாக படைச்சிருக்கேன். என் கூட வந்தோம்னா உனக்கு பொண்ணுக்கு அழகு என்னது? தானே அதனால நீ பொறுமை கடலிலும் பெருது. பகவான் மடியானது வாரேன். இன்னொரு நாளைக்கு ஒண்ணு கூட்டு போறேன் அப்படின்னு ஆண்டவன் யோகரமா அடியாக்க கிளம்புறாரு. பார்த்தா பார்வதி இந்த மனுஷன் இன்னைக்கு ஏமாத்திட்டாரு. கூட்டு போக மாட்டோம்னு ஏமாத்திட்டாரு. அடுத்த வருஷம் இந்த மனுஷன் ஏமாத்தியே வருஷம் கண்டு போனாரு. அப்ப இந்த பகவான் போறது வரதே நீங்க பரிசு செய்யாம விடக்கூடாது. என்ன அவிதா